ரெட் அலர்ட் காரணமாக குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட பல்வேறு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. டால்பின் நோஸ் சுற்றுலா தலத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரிய நாராயணன் வழங்கிக்கலாம். சூரிய நாராயணன் வணக்கம். இது தொடர்பாக சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழம் கண்காட்சி கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று பரிசளிப்பு நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி முடிவு பெற இருந்த நிலையில் ரெட் அலர்ட் காரணமாக சிம்ஸ் பூங்கா மூடப்பட்டுள்ளது. இதனால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் பூங்கா வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் பூங்காவின் முகப்பில் நின்று புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து சென்றனர். மேலும் காட்டேரி பூங்கா, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள டால்பின் நோஸ் மற்றும் லேம்ஸ் ராக் ஆகிய இடங்கள் இன்று வனத்துறை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சுற்றுலா பயணிகள் டால்பின் நோஸ் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சாலையில் உள்ள மேக கூட்டங்களை ரசிக்க அதிக அளவில் வாகனங்களில் அந்த பகுதிக்கு வந்தனர். அப்போது சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அங்கிருந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறையினர் மரங்களை வெட்டி அகற்றினர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உள்ளூர் கிராம மக்கள் வாகனங்களை மட்டும் அனுமதித்தனர். சுற்றுலா பயணிகள் வாகனங்களை செல்ல தடை விதித்ததுடன் மேலும் பலத்த காற்று அப்பகுதியில் வீசி வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சூரிய நாராயணன்.